ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருக்கோளூர் பெண் பிள்ளை ராமானுஜரை சேவிச்சுட்டு 80 வாக்கியம் சொல்லி முடிச்சுட்டா. இன்னைக்கு கடைசி வாக்கியம் 81வது வாக்கியம். துறை வேறு செய்தேனோ பகவரை போலே. இதான் இது எப்படின்னா, அவள் 81 வாக்கியம் எங்கேருந்துலாம் எடுத்தா? ராமாயணம், மகாபாரதம், பாகவதம், ஆச்சாரியர்கள், ஆழ்வார்கள், இப்படி ஒத்தரி விடாமல் எல்லாத்துலேருந்து எப்படி தேனீக்கள் எல்லா பூக்குலேருந்து தேனை சேகரிக்கிறது, அதை மாதிரி அத்தனையும் சேர்த்து மனசில் வச்சுட்டு இப்போ ஒன்றொன்னா ராமானுஜரை சொல்லி முடிச்சுக்க போகிறா. இது கடைசி வாக்கியம். அப்படியே மட திறந்த வெள்ளம் மாதிரி 81 வாக்கியம் பேசி முடிச்சிட்டா. இப்போ நம்ம பார்க்க போகிறது துறை வேறு செய்தேனோ பகவரை போலே. இது பகவன்கிற ஒருத்தரை பற்றி ஒரு விஷ்ணுதாசர், விஷ்ணு பக்தர், அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவர் ரொம்ப சிரேஷ்டர். எங்கே இருந்தார்னா, திரிவேந்திபுரத்தில் தேவநாத பெருமாள் ஆஸ்தானத்தில் இருந்தவர். இவரை வில்லிபுத்தூர் பகவர்னு சொல்லுவாள். இவர் ரொம்ப ஆச்சார அனுஷ்டானம் ஃபாலோ பண்ணுறவர். அது மாதிரி ஜாதியெல்லாம் பார்க்க மாட்டார். ரொம்ப சிரேஷ்டமானவர், பிரம்மத்தையே அனுபவிக்கக்கூடியவர், அந்த மாதிரி ஞானம் உள்ளவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்போவுமே படித்துறை, துறைன்னா என்னென்னா, நதிக்கு 2 பக்கம், இந்த படித்துறை அந்த படித்துறைம்பா. 2 படித்துறை இருக்கும் இல்லையா, 2 கரைகள். அவர் ஒரு துறையில் குளிச்சுன்னு இருப்பார், இன்னொரு பக்கத்தில் மற்ற பிராமணர்லாம் குளிச்சுன்னு இருப்பாள். ஒரு தடவை ஒருத்தர் கேட்டே விட்டார், என்ன சுவாமி, நீங்களும் பிராமணர் தான், நானும் பிராமணர் தான், ஏன் நீங்கள் மட்டும் தள்ளி போய் நின்று அந்த துறையில் குளிக்கிறேன் அப்படின்னு கேட்டால். அதுக்கு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார், இல்லை, நீங்கள் அனுஷ்டானம் பண்ணுறதெல்லாம் ஒரு கடமையாக செய்கிறேன், செய்யாட்டா பாவம் அப்படிங்கிற ஒரு கடமையாக செய்கிறேன். நான் பகவானுக்கு பிரீத்திக்காக செய்கிறேன். நான்லாம் உடல் வேறு ஆத்மா வேறுன்னு பார்க்குறவன். நீங்கள் ஜாதியை பார்க்குற, நீங்களாம் பிராமணர்கள் வர்ணாசிரம தர்மத்தை மட்டுமே ஃபாலோ பண்ணுறவா. ஆனால் நான் அப்படி இல்லை, நான் பிரம்மத்தை அனுபவிக்கக்கூடியவன். அதனால் எனக்கும் உங்களுக்கும் சரிப்படாது. உங்கள் பாதையே வேறு, என்னோடய பாதையே வேறு, உங்களோட லட்சியம் வேறு, என்னோட லட்சியம் வேறு. அதுக்கு அவர் சொல்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, விஷ்ணு தாசக வயம் யுயம் பிராமணாஸ் வர்ண தர்மினக. அதாவது நீங்களாம் வர்ணாசிரம தர்மத்தை ஃபாலோ பண்ணுறவா, நான் தாச விருத்திகள். தாசர்கள்னால் பகவானுக்கு அடிமை, ஆச்சாரிய தாசன், அந்த மாதிரி அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்கிறவா. நீங்கள் உங்கள் கடமை வர்ணாசிரம தர்மம் என்ன உண்டோ அதை செய்கிறவா. அதனால் உங்கள் நோக்கே வேறு, என்னோட நோக்கே வேறு, உங்களோட பாவங்களே வேறு, என்னோட பாவமே வேறு. அதனால் ரெண்டும் சரிப்படாது. அதனால் நான் இங்கே நான் ஸ்நானம் பண்ணுறேன் அப்படிங்கிறார். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வேறு சொல்கிறார். அருளாள பெருமாள் ஞானசாரங்கிறதுலேருந்து ஒரு பாசுரத்தை எடுத்து சொல்கிறார். பண்டே உயிரனைத்தும் பங்கையத்தாள் நாயகர்க்கே தொண்டாம் என தெளிந்த தூமணத்தார்க்கு உண்டோ பல கற்றும் தம்முடம்பை பார்த்து அபிமானிக்கும் உலகத்தவரோடு உறவு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, தொன்று தொட்டே, அப்போனா அனாதி காலமாக அனைத்து உயிர்களும், எல்லா உயிரும் என்ன யாருக்கு சொந்தம்? லக்ஷ்மிநாதனுக்கே அடிமை, எல்லாமே அவரோட சொத்து. அந்த உண்மையை அறிஞ்சின்ட்டுருக்கிறவா, அவ்வளோ தூய மனம் படைத்தவா, சாஸ்திரத்தை மட்டுமே ஃபாலோ பண்ணுறவா, அந்த ஜாதியை பார்க்குறவா, அந்த மாதிரி அவளோட திரிகிற மக்களோட தொடர்பு வச்சுக்க முடியுமோ அப்படிங்கிறார். அந்த மாதிரி நீங்கள்லாம் ஜாதி பார்க்குறவா, பிராமணா மற்றவான்னு பார்க்குறவா. ஆனால் என்னால் அப்படி முடியாது. நான் தாச விருத்திகள். அதுக்கு எதாவது இன்னொன்று சொல்கிறார். எப்படின்னா, அஸ்மாக்கம் தாச விருத்தினாம் உஸ்மாக்கம் நாஸ்தி சம்விருத்தி. நீங்கள்லாம் வர்ணாசிரம தர்மிகள், நாங்கள் தாசவிருத்திகள். இது மாதிரி இவ்வளோ வித்தியாசம் இருக்கும்போது 2 பேர் எப்படி சேர்ந்து உறவு கொண்டாட முடியும் அப்படின்னு விளக்கிறார். அதாவது என்ன இந்த சொல்ல வர்றாருன்னா, இந்த உலகம் அனித்தியம், உடல் அனித்தியம், ஆத்மா நித்தியம். உடல் வேறு, ஆத்மா வேறு, எல்லாம் நம்ம பகவானுக்காக செய்யணும். அவருக்கு என்ன பிரீத்தியோ அதை செய்யணும், ஆச்சாரியர் பிரீத்திக்காக செய்யணும், நமக்காக செய்யக்கூடாது. எந்த இது பண்ணாலும் பகவானுக்குங்கிற சிந்தனை வரணும். அப்படி இல்லாமல் இன்றைக்கி நம்ம பிராமணாக பிறந்துட்டோம், ஸோ சந்தியாவந்தனம் பண்ணோம், அந்த கடமை டியூட்டியாக செய்யக்கூடாது. எதையுமே
எதுவுமே பகவான் பிரீத்திக்காக செய்யணுங்கிறத அவ்வளோ அழகாக பகவர் வந்து சொல்லி காமிச்சார் இந்த வாக்கியத்தில். அதைத்தான் இந்த திருக்குறள் பெண் பிள்ளை சொல்கிறா. எனக்கு அது மாதிரி எதுவுமே தெரியலையே, நான் அந்த வர்ணாசிரம தர்மத்தை தானே பார்த்துருக்கேன். நான் ஏழை, அவளாக எல்லோரும் வசதியோடு இருக்கா, நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை, ஸோ நான் ஏன் இங்கே இருக்கணும் அப்படின்னு அவள் கிளம்பி போகிறேங்கிறா. அதாவது துறை வேறு செய்தேனோ பகவரை போலே, அவரை மாதிரி நான் பிரித்து செய்யலையே, மனசெல்லாம் பார்க்கலையே, உடம்பென்னா பார்த்து கஷ்டத்தை பார்த்து கிளம்புறேன் அப்படிங்கிறா. இந்த மாதிரி ஒவ்வொரு வாக்கியமும் 81 வாக்கியம் சொல்லி முடிச்சுட்டா. என்ன ஆழ்ந்த கருத்துக்கள் ஒன்றோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம மனசை மாற்றிக்கணும். தினம் இதை சொல்லிகிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு ஆழ்ந்த கருத்து உள்ளது தான் இவளோட 81 வாக்கியமும். இந்த நம்ம புரிஞ்சுண்டு வாழ்க்கையில் முன்னேறணும், எல்லாரும் முன்னேறணும். திருக்குறள் பெண் பிள்ளை 81 வாக்கியத்தையும் ராமானுஜர் சொல்லி முடிச்சுடுறா. அந்த ஒவ்வொரு வாக்கியத்தோட ஆழ்ந்த கருத்துக்களும் அதில் உண்டான அனுபவமும் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்தோம்னா நமக்கும் ராமானுஜரோட காருண்யம் கண்டிப்பாக பரிபூர்ணமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நமக்குள்ளே இந்த காம குரோதமெல்லாம் போய் சத்வகுணம் மேலோங்க ஆரம்பிச்சிடும். திருக்குறள் பெண் பிள்ளை சொல்கிறா, 81 வாக்கியத்தில் அதில் ஒன்று கூட எங்கிட்ட இல்லையே அப்படிங்கிறா. ஆனால் 81 வாக்கியத்தையும் அவள் எதிர்பார்த்து இருக்குங்கிறதுக்கு அடையாளமாக ராமானுஜர் அவள் தலையில் கை வச்சு ஆசீர்வதிக்கிறார். அது மட்டும் இல்லை, அவளோட கிரகத்துக்கே வந்து அவள் தயாரித்த பிரசாதத்தை தானும் சாப்பிட்டு இவ்வளோ ஆச்சாரியோட உச்சிஷ்டத்தை சாப்பிட்ற பாக்கியம் வேற கிடச்சிது. இப்போவும் இந்த ஆழ்வார் திருநகரியில் திருவாய்மொழி பிள்ளையோட வம்சத்தாரோட கிரகத்தில் திருக்குறள் பெண்பிள்ளையோட 81 வாக்கியம் அடங்கிய ஓலைச்சுவடி இருக்குங்கிறா. ஸோ இந்த வாக்கியங்களை நம்ம மனசில் கிரகிச்சுட்டே இருந்தாக்க நீங்கா செல்வமான வைகுண்ட பிராப்தியே கிடைக்குங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகர் திருவடிகளே சரணம்.